ஞானி தன்னை விட சிறந்தவனுடன் எப்போதும் இருக்க விரும்புவான். பிளேட்டோ. பொருள்: ஒரு உண்மையான ஞானி அதிக அறிவுள்ள, திறமையான அல்லது நல்லொழுக்கமுள்ள ஒருவரை சந்திக்கும் போது பொறாமைப்படவோ அல்லது பாதுகாப்பின்மையாகவோ உணர மாட்டார். மாறாக, அத்தகைய நபர்களுடன் நெருக்கமாக இருக்க அவர் தேர்வு செய்கிறார். ஏனெனில் அவர்கள் தன்னை வளர, மேம்படுத்த மற்றும் தன்னை ஒரு சிறந்த பதிப்பாக மாற்ற உதவுகிறார்கள். ஞானிகள் புரிந்துகொள்கிறார்கள். சிறந்தவர்களுடன் இருப்பது அவர்களை உயர்த்துகிறது. மகத்துவத்திலிருந்து கற்றுக்கொள்வது அதனுடன் போட்டியிடுவதை விட சிறந்தது. உங்களை ஊக்குவிப்பவர்களுடன் நீங்கள் உங்களைச் சூழ்ந்திருக்கும் போது வளர்ச்சி ஏற்படுகிறது. எளிய எடுத்துக்காட்டுகள். 1. மாணவர் எடுத்துக்காட்டு. கணிதத்தில் சிறந்து விளங்க விரும்பும் ஒரு மாணவர் அதிக நேரம் செலவிடுகிறார். வகுப்பில் முதலிடம் பெறுபவர். கருத்துக்களை தெளிவாக விளக்கும் ஆசிரியர்கள். பாடத்தில் தேர்ச்சி பெற்ற மூத்தவர்கள். ஏன்? ஏனென்றால் தன்னை விட சிறந்தவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வது தனது சொந்த புரிதலை மேம்படுத்தும் என்பதை அவர் அறிவார். 2. பணியிட உதாரணம். தனது வாழ்க்கையில் வளர விரும்பும் ஒரு ஊழியர். தலைமைத்துவத்தில் சிறந்து விளங்கும் ஒரு மூத்தவருடன் நெருக்கமாக பணியாற்றுகிறார். அனுபவம் வாய்ந்த சக ஊழியர்களிடமிருந்து கருத்துக்களை கேட்கிறார். திறமையான மேலாளர்கள் எவ்வாறு பிரச்சினைகளை தீர்க்கிறார்கள் என்பதை பார்க்கிறார். ஏன்? ஏனெனில் திறமையானவர்களுடன் இருப்பது அவருக்கு தொழில்முறை, தகவல் தொடர்பு மற்றும் புத்திசாலித்தனமான முடிவெடுப்பதை கற்பிக்கிறது. 3. விளையாட்டு உதாரணம். ஒரு இளம் கிரிக்கெட் வீரர் பின்வரும் வீரர்களுடன் பயிற்சி செய்கிறார். வலிமையானவர், வேகமானவர், அதிக ஒழுக்கமானவர். ஏன்? வலுவான வீரர்களுடன் பயிற்சி அவருக்கு சவால் விடுகிறது, அவரது திறன் அளவை உயர்த்துகிறது, மேலும் என்ன சாத்தியம் என்பதை காட்டுகிறது. 4. தனிப்பட்ட வாழ்க்கை உதாரணம். சிறந்த பழக்கங்களை உருவாக்க முயற்சிக்கும் ஒருவர் நண்பர்களுடன் அதிக நேரம் செலவிடுகிறார். தினமும் படிக்கிறார். தொடர்ந்து உடற்பயிற்சி செய்கிறார். ஒழுக்கத்தை பேணுகிறார். ஏன்? நல்ல பழக்கங்கள் தொற்றக்கூடியவை. ஒழுக்கமானவர்களுடன் இருப்பது இயற்கையாகவே ஒருவரின் சொந்த நடத்தையை மேம்படுத்துகிறது. 5. குணம் மற்றும் ஞான உதாரணம். நல்ல குணத்தை வளர்க்க விரும்பும் ஒருவர் இவர்களுடன் நேரத்தை செலவிடுகிறார். நேர்மையான மக்கள், கனிவான மக்கள், பொறுமை மற்றும் சுயக்கட்டுப்பாட்டை காட்டுபவர்களுடன். ஏன்? அவர்களின் குணங்கள் அவரை பாதித்து, அவரை மேலும் நேர்மையானவராகவும், கனிவானவராகவும், பொறுமையானவராகவும் மாற வழிநடத்துகின்றன. சுருக்கமாகச் சொன்னால், ஒரு ஞானி, உங்களிடமிருந்து நான் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று இருக்கிறது என்று சொல்லும் அளவுக்கு பணிவானவர். மேலும் தன்னை வளரத் தூண்டுபவர்களுடன் நெருக்கமாக இருக்கவே அவர் தேர்வு செய்கிறார்.